ஹாய்ங்க. முன்னாடிலாம் நம்ம ஊர்லேருந்து விவசாயம் பண்ணி வீடியோ போடும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கும் உங்கள மாரி வாழணும்னு ஆசையாக இருக்குங்கக்கா அப்படிம்பாங்க. சில பேர் வந்து ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் இப்படி தான் இருந்தோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் இப்படி தான் விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து எல்லாமே விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் அது எனக்கு வந்து பெருசாக தெரியாது. இப்போ இந்த ஒரு 1 1/2 வருஷம் நம்ம வந்து விவசாயத்தை விட்டுட்டு சிட்டி லைஃப் வாழும்போது தான் அதோட அருமை எல்லாமே புரியுதுங்க. ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தோம். அங்கே நெல்லிக்காய் மரத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஆசை வந்துருச்சுங்க. சரி நெல்லிக்காயெல்லாம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பறிச்சாச்சிங்க. ஒரு உண்மை என்னன்னா, எந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் அதிகமாக கிடைக்குதோ அது நமக்கு பிடிக்காது. பட் மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தாங்க இப்போ இந்த நெல்லிக்காய் மரம் இருக்குன்னா அது அவங்களுக்கு வந்து பெருசாக விஷயமே தெரியாது. அதை சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணாது. ஆனால் இல்லாத நமக்கு வந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. அப்படிதாங்க கருவேப்பிலெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தளதலன்னு இருந்தது. அதெல்லாம் ஒடிச்சிக்கிட்டு அப்புறம் கொய்யா மரத்தில் ஒரே ஒரு கொய்யா கிடச்சிது. அப்புறம் 2 பெரிய பெரிய சப்போட்டா மரம் இருந்ததுங்க. அப்புறம் இந்த வாட்டர் ஆப்பிள் இருக்குங்களா க்ரீன் கலர் அதுவும் இருந்தது. ஸோ அப்படியே எல்லாத்தையும் கண் குளிர பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காயெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்டோங்க. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து ரிலேட் ஆகும். ஏன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதை நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம். இல்லாத ஒன்றுக்கு தான் நம்ம மனசு வந்து ஏங்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.